ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். காரா ராபின்சன் அப்படிங்கிற ஒரு 15 வயசு சிறுமியை கடத்திட்டு போன அந்த வழக்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்கேஸ் இந்த வீடியோவோட முதல் பாகத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டை பார்த்துட்டு வந்தால் தான் இதுக்கப்புறம் இந்த காரா ராபின்சனுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். பெண்கள் கிட்ட தவறாக நடந்த எந்த வழக்கிலையும் சரி, அவங்கள ஃபஸ்ட்டு மீட் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் தான் இவங்க கிட்ட எத்தனை பேர் தவறாக நடந்திருக்காங்க, அவங்களோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் அப்படின்னு பலவிதமான முக்கியமான ஃபாரன்சிக் தடயங்களை போலீஸால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீட்டில் அந்த நபர் இல்லைன்னு சொல்லவிட்டு போலீஸ் அந்த வீடையும் சர்ச் பண்ணுறாங்க, அந்த நபரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீன் டைம் காரா ராபின்சனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அவங்கள டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க உடம்புல இருந்து இவங்களை கடத்திட்டு வந்த அந்த நபரோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலமாக அந்த நபரோட டிஎன்ஏவும் போலீஸ் கிட்ட இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக போலீஸ் அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபரோட டிஎன்ஏ யார் கூடயே மேட்ச் ஆகலை. அந்த நபர் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிரைமும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மீன் டைம் காரா ராபின்சனோட அம்மாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தன்னோட பொண்ணை ஆற தழுவி கட்டி கதறி அழுகிறாங்க. பட் இந்த டயத்தில் ஒரு 15 வயசு சிறுமியோட மனநிலையை எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அந்த பெண்கிட்ட அவ்வளோ தவறாக நடந்திருக்கான். அவங்கள கடத்திட்டு போயிட்டு ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு போயிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்து அந்த ஒரு 24 ஹவர்ஸ்குள்ளே அந்த 15 வயசு சிறுமியோட வாழ்க்கையில் எவ்வளோ நிகழ்ந்திருக்கும். அதுலேருந்து அவங்களால வெளியிலே வர முடியல. அவங்க அம்மாவும் கேட்டு பார்க்குறாங்க, இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு. பட் இவங்க வாயை கூட திறக்கலை. ஈவன் போலீஸ் கிட்ட சொன்ன தகவலை கூட அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தர்ம சங்கடமாக இருந்திருக்கு. பட் இந்த மீன் டைம் இப்போ இவங்க சேஃபாக போலீஸை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த டாஸ்க் என்ன, அந்த நபரை பிடிச்சாகணும். அவனோட வீடு ஃபுல்லாக போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நியூஸ் பேப்பரில் வந்த பழைய நியூஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி சேகரித்து வச்சுருக்கான். இவன் சேகரித்து வச்ச எல்லா நியூஸுமே என்ன அப்படின்னா, கடத்தப்பட்ட சிறுமிகள் ரிலேட்டடான எல்லா நியூஸையும் கட் பண்ணி சேர்த்து வச்சிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், சில வருடங்களுக்கு முன்னாடி இவன் இருக்கிற ஊர்லேருந்து சில மைல் தொலைவில் இன்னொரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து 3-4 சிறுமிகள் காணாமல் போயிருக்காங்க. அந்த சிறுமிகளோட சடலங்கள் சில மாதங்கள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நியூஸ் எல்லாத்தையும் இவன் ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கான். அது போக இந்த மாதிரி சிறுமிகள் பயன்படுத்துகிற உள்ளாடையும் சேகரித்து வச்சிருக்கான். ஏன் கடைசியாக இவன் கடத்திட்டு வந்த காரா ராபின்சனோட உள்ளாடையும் சேர்த்து வச்சிருக்கான். இது வரைக்கும் இவன் ஏதோ ஒரு காரா ராபின்சன்கிற ஒரு சின்ன பெண்ணை மட்டும்தான் கடத்திட்டு வந்திருக்கான்னு பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி பல பெண்களை கடத்திட்டு வந்திருக்கான். சரி, இவன் ஒரு கடத்தல்காரன் தான் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி இவன் கடத்திட்டு வந்த எல்லா பெண்களையும் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ போலீஸ் தான் டீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண கடத்தல்காரன்ட்ட கிடையாது, ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர்கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போலீஸுக்கு அப்பதான் புரிஞ்சது. பிகாஸ் இவன் அந்த பெட்டிக்குள்ள சேகரித்து வச்ச நியூஸ்ல இருக்கிற எல்லா பெண்களையுமே, எல்லா சின்ன பெண்களையுமே இவன் தான் கடத்திட்டு வந்திருக்கான். இவன் தான் எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கான். இவன் என்ன மாதிரி வழக்கிலெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் பழைய கோல்டு கேஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்றாங்க. அதாவது இவனோட வீட்டுக்குள்ள என்ன மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அந்த கேஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி 1996 வருஷம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வெர்ஜீனியா ஸ்டேட்டில் 15 வயசு சோஃபியாங்கிற ஒரு சின்ன பெண்ணை ஸ்கூலுக்கு போயிட்டு தனியாக வந்துட்டு இருக்கும்போது, அதாவது டியூஷன் போயிட்டு ஒரு லேட் நைட் ஈவினிங் தனியாக வந்துட்டு இருக்கும்போது, எப்பவும் 8 மணிக்கு வர்ற பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு 9 மணிக்கு அவங்க அம்மா அப்பா போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. போலீஸும் அந்த ஏரியா ஃபுல்லாக வலை வீசி தேடி இருக்காங்க. இந்த சோஃபியாவை கண்டுபிடிக்க முடியல. அவங்க காணாமல் போய் 3 நாள் கழிச்சு அவங்க காணாமல் போன அந்த இடத்துலேருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு டெசர்டரி ஏரியாவில் அவங்களோட அழுகிய உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு, இவங்களை கடத்திட்டு போன அந்த நபர் இவங்க கிட்ட தவறாக நடந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அப்போ அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலையும் அந்த சோஃபியாவோட உடம்புல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சோஃபியாவோட உடம்புல நிறைய ஃபைபர் மெட்டீரியலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த கொலைகாரனோட டிஎன்ஏ சாம்பிள் போலீஸ் கிட்ட இருந்தால் கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லைங்கிறதுனால இந்த சோஃபியாவோட வழக்கு 1996 வருஷமே கோல்டு
கேஸா இருந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு 1997 16 வயசு கிறிஸ்டி அப்படிங்கிற பொண்ணும் அவங்களோட சகோதரி 12 வயசு கேட்டிங்கிற இவங்க 2 பேரும் லேட் நைட் தன்னோட கசின் வீட்டுக்கு போயிட்டு வர்றப்போ திரும்ப வீட்டுக்கு வரல. இதே மாதிரி தான் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. 2 பேர்த்தையும் தேடி பார்த்துருக்காங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. இவங்க காணாம போய் சில வாரங்கள் கழிச்சு இவங்களோட அழுகிய உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க உடலையும் பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட சோஃபியா இதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த 2 சின்ன பெண்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்பவே அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ சாம்பிள் இந்த பொண்ணுகளோட உடம்புல இருந்திருக்கு. ஃபைபர் மெட்டீரியல் நிறைய இருந்திருக்கு. ஈவன் சோஃபியாவோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட கொலைகாரனோட டிஎன்ஏவையும் இந்த 2 சின்ன பெண்களோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏவும் மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்பயே மேட்ச் ஆனதுனால இந்த 3 பேரையும் ஒரு சீரியல் கில்லர் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸுக்கு 1997 தெரிஞ்சா கூட எந்த ஒரு சஸ்பெக்டையும் போலீஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனால இந்த கிறிஸ்டின் அண்ட் கேட்டியோட வழக்கும் 97 கோல்டு கேஸா இருந்திருக்கு. இந்த 2-3 வழக்கு மட்டுமல்ல, மேலும் 3 வழக்குல இந்த நபர் தான் அந்த குழந்தைகளை கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு இப்ப சந்தேகம் வருது. காரா ராபின்சனை கடத்திட்டு வந்த அந்த நபரோட பேரு ரிச்சர்ட் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சமூகத்துல மிக உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஒரு நபர், திருமணமாகி தன்னோட மனைவி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இந்த நபர், சொசைட்டில ஒரு சூப்பர்பான எல்லாரும் மதிக்கத்தக்க வேலையில் இருக்கிற ஒரு நபர் இப்படி பல வருடங்களா சின்ன பெண்களை கடத்திட்டு வந்து தவறா நடந்து கொலை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறத யாராலையும் நம்ப முடியல. இவங்களோட மனைவி டிஸ்னிலேண்டுக்கு வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வர சொல்கிறாங்க. அவங்க மனைவி வர விட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒரு செகண்ட் அவங்க மனைவிக்கு தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவ்வளோ நாள் தான் ஒரு கொலைகாரனோடைய வாழ்ந்துட்டு இருந்தோம், அதுவும் ஒரு சின்ன பெண்கள் கிட்ட தவறாக நடந்து இவ்வளவு கொடூரமாக பண்ணிட்டு இருக்க ஒரு கொலைகாரனோட ஒரு சின்ன க்ளூ கூட இல்லாமல் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தோமே அப்படிங்கிறத அவங்க மனைவியாலே நம்ப முடியல. எப்பெல்லாம் அவங்க மனைவி வெளியூருக்கு போகிறாங்களோ அந்த டயத்தை சரியாக பயன்படுத்திட்டு ஏதாவது ஒரு சின்ன பெண்ணை கடத்திட்டு வருது, வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அந்த குழந்தைகளை சித்திரவதை பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை கொலை பண்ணிட்டு ஏதோ ஒரு குப்பையை தூக்கி போட்டு போகிற மாதிரி போடுறது, இப்படி தான் இவன் பல வருடங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ இவனை எப்படி பிடிக்கிறது, இவன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இவனோட ஃபோட்டோ எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர் டிவியில் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டு இவன் ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான மேன். அதுவும் எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. உங்கள் குழந்தைய இந்த நபர் அப்ரோச் பண்ணா தயவு செய்து அவன் பக்கத்திலே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கூட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவனுக்கு சொந்தமான நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மனைவி, அவங்களுக்கு இவன் கொலைகாரனே தெரியாது, ஸோ அவங்க ரிஜெக்டட். அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த ரிச்சர்டுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க. அந்த சகோதரி கிட்ட போய் போலீஸ் சொல்கிறாங்க, அதையும் அவங்களால நம்ப முடியல, தன்னோட சகோதரர் இவ்வளவு கொடூரமான சீரியல் கில்லரா அப்படின்னு. அப்போ அவங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே, அவனை பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அவன் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவன் கால் பண்ணா நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த ரிச்சர்ட் அவங்க சகோதரிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன், பட் உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசணும், இப்போ நான் நல்ல மனுஷனாக மாறி வாழன்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல விட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு மீட் பண்ணலாம், நீ ஒரு ஹோட்டலுக்கு வாங்குற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு அவனை வர சொல்கிறாங்க. இவங்க போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. ஸோ தன்னோட சகோதரி கூட லஞ்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிச்சர்டும் வர்றான். 2 பேரும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ரிச்சர்ட் ஒரு வித்தியாசத்தை உணர்றான். அவனை சுற்றி நிறைய போலீஸ் இருக்கிறத அப்போ தான் நோட் பண்ணுறான். தன்னோட சகோதரி தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து உடனே தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறான். அப்படியே பாஞ்சு ஓடி பார்க்கிங்கில் இருக்க தன்னோட காரை எடுத்துகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி எஸ்கேப் ஆயிடான். போலீஸ் அவனை விடுற மாதிரி தெரியல. 4 பக்கமும் போலீஸ் ஒரு ஹைவேல சினிமா மாதிரி சேஸ் பண்ணி அவனை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே இனிமேல் நம்ம கண்டிப்பாக தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்துட்டு வெளியில் வந்து நிற்கிறான். தான் கையில் வச்சிருந்த துப்பாக்கியை வச்சு தலையிலே சுட்டு அந்த ஹைவேலையே தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த கேஸில் இருக்கிற சஸ்பெக்ட் அண்ட் சீரியல் கில்லர் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால இவன் தான் இந்த கிரைமை எல்லாத்தையும் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக போலீஸ் நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவனோட டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து காரா ராபின்சன், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த கேஸில் யாரெல்லாம் சஸ்பெக்டாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 பெண்களோட சின்ன பெண்களோட உடம்புலேருந்து எடுத்த டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி இவனோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருந்த எல்லா கேஸையும் எல்லா குழந்தைகளையும் இவன் தான் கடத்திட்டு போயிட்டு தவறாக நடந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத டிஎன்ஏ மூலமாக உறுதிப்படுத்துகிறாங்க. டிஎன்ஏ மட்டும் இல்லை,
கொலை செய்யப்பட்ட அந்த சின்ன பெண்களோட உடம்புல நிறைய ஃபைபர் மெட்டீரியல் இருக்கு. அந்த ஃபைபர் மெட்டீரியலை இவனோட காருக்கு கீழே இருக்கிற கார்பெட்லையும் இவனோட வீட்டுக்குள்ள இருக்கிற கார்பெட்ல இருக்க ஃபைபரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுவும் 100% மேட்ச் ஆகுது. இதை எல்லாத்தையும் தாண்டி கடைசியா இவன் 2 சின்ன பெண்களை கொலை பண்ணான். அதுல கேட்டிங்கிற ஒரு 12 வயசு பொண்ணை கடத்திட்டு போய் கொலை பண்ணியிருக்கான். 5 வருஷம் அந்த இன்சிடென்ட் நடந்த 5 வருஷம் ஆனா கூட அந்த கேட்டியோட உள்ளங்கை பிரிண்டை இவனோட காருக்குள்ள போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெண்களை, சின்ன பெண்களை, ஒரு 12 வயசுலேருந்து 15 வயசுக்கு இடைப்பட்ட சிறுமிகளை கடத்திட்டு போயிட்டு பல நாட்கள் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி அவனோட ஆசையை தீர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஒரு 6-7 சிறுமிகளை இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தியிருக்கான். பட் கடைசியாக காரா ராபின்சன் அப்படிங்கிற ரொம்ப கிளவராக இந்த சின்ன பெண் செயல்பட்டதுனால தான் இந்த சீரியல் கில்லரை போலீஸால் பிடிக்க முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் காரா ராபின்சனும் இவனுக்கு கரெக்டாக இவங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த காரா ராபின்சனையும் இவன் கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மறுநாள் அவங்க மனைவி டூர் முடித்து வர்றதுனால ஒரு நாள் ஃபுல்லாக இவங்களோட ஆசை தீர்த்ததுக்கப்புறம் மறுநாள் இவங்களை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்திருக்கான். பட் அந்த காரா ராபின்சனோட ஜஸ்ட் கிரியேட்டிவ் திங்கிங்கை நினச்சி பாருங்கள். எந்த சூழ்நிலையும் பதட்டப்படாமல் எங்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ இவனை பற்றி தகவலை திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பாத்ரூமில் இந்த ஹேர் ப்ரஷ்லேருந்து அந்த ரெட் கலர் முடியை வச்சு திங்க் பண்ணி கடைசியில் போலீஸ் மூலமாக பக்கத்து வீட்டுக்காரில் கேட்டதுனால தான் இவனோட வீடு அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அவ்வளவு ஸ்மார்ட்டாக கிளவராக திங்க் பண்ணி தைரியமாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர்லேருந்து அவங்க தப்பிச்சு வந்ததோட மட்டுமல்லாமல் இதுக்கப்புறம் அவன் பண்ண போகிற பல கொலைகள்லேருந்து நிறைய உயிர்களை இவங்க காப்பாற்றிருக்காங்க. என்னதான் காரா ராபின்சனை எல்லாருமே ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தா கூட அவங்க வயதை கருதி பார்க்கும்போது 15 வயசு சிறுமிக்கு மனசுக்குள்ள அது எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். எவ்வளோ நாள் தூக்கம் இல்லாத பல இரவுகளை கொடுத்துருக்கோம். ஈவன் காரா ராபின்சன் கடைசி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத தன்னோட அம்மா கிட்ட வாய் விட்டு சொல்லவே இல்லையா. பட் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹெதர் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது தான் இவங்களை கடத்திட்டு போயிருந்தாங்கல்ல, அந்த ஹெதருங்கிறவங்க இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ங்கிறதுனால போலீஸுக்கு அப்புறம் ஹெதருங்கிற அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத மனசை விட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வழக்கம் போல தன்னோட ஸ்கூல் படிப்பை கண்டினியூ பண்ணி போகும்போது எல்லாருமே இந்த நியூஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இவங்களை அடைச்சி வச்சு எவனோ ஒருத்தர் தவறாக நடந்திருக்கான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் எல்லாருமே இவங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது சமூகத்திலையும் சரி, தான் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பலவிதமான சேலஞ்சை அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தால் கூட இவங்களோட சமயோஜித புத்தியை பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணி அழகாக திங்க் பண்ணி அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்க. உனக்கு இருக்கிற திங்கிங்கை வச்சு பார்க்கும்போது நீ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆகிறதுக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய தகுதியாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்குரிய நீ ட்ரைனிங் எடுத்தேன்னா இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ ஆஃபீஸரை வரலாங்கிற மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்ன பண்ணாலும் சரி, இவ்வளவு தைரியமாக போராடின அந்த பெண் அந்த சீரியல் கில்லர்லேருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் கூட சமூகத்தில் இருக்கிற பல சவால்களை எதிர்கொண்டு தன்னோட ஸ்கூல் படிப்பை முடிக்கிறாங்க, காலேஜ் படிப்பை முடிக்கிறாங்க, ஃபைனலாக போலீஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங்கும் எடுத்து பாஸ் ஆகி எந்த ஊரில் வச்சு அந்த நபர் இவங்க கிட்ட தவறாக நடந்தாலும் அதே ஊரில் அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க போலீஸ் ஆஃபீஸராக வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்துருக்காங்க. தான் வேலை பார்க்குற இடத்துலேயே ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. சரி, ஓகே, குழந்தைகள் பிறந்ததுனால இனிமேல் தன்னோட வாழ்க்கையை ஃபுல்லாக குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்த்துட்டு இருந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு இப்போது கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃபாக என்னதான் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடத்தை நிறைய ஸ்பீச் கொடுக்குறாங்க. நிறைய இந்த மாதிரி சின்ன குழந்தைகள்கிட்ட மோட்டிவேஷ்னலாக பேசி எவ்வளவு தைரியமாக இருக்கணும், இந்த மாதிரி ப்ரெடேட்டர்ஸ் இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் அதுக்கப்புறம் இவங்க லாயரு கூட படித்து இப்போ அட்வொகேட்டாக கூட இருக்காங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணி பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு வாதாட யாருமே இல்லை அப்படின்னா அவங்க சார்பாக எந்தவித ஃபீஸும் வாங்காமல் வாதாடி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் அந்த குழந்தைகளுக்கும் உதவி செய்கிற ஒரு லாயராக கூட இருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் தான் வாழ்க்கையில் தான் கற்றுக்கிட்ட பாடத்தை மற்றவங்களுக்கும் அது உதவியாக இருக்கணும், பயனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த காரா ராபின்சனோட வாழ்க்கையும் அவங்களோட தைரியமும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன்.
ஓகே, இந்த கேஸில் காரா ராபின்சன் மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருமே ஸ்மார்ட்டாக இருப்பாங்களா, தைரியமாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நான் ஏற்கனவே ஒரு குழந்தையை கடத்த போகிறாங்கன்னா என்ன மாதிரிலாம் அந்த குழந்தைகள் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இன்றைக்கி மேலும் கொஞ்சம் டிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 சினாரியோ படித்து பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக பெற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், பெற்றவங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். இப்போ முதல் சினாரியோ எடுத்துப்போம். இப்போ ஒரு குழந்தை எல்லாருமே ஒரு ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க, இல்லை ஒரு மால்லையும் எடுத்துப்போம், பொது வெளியில் இருக்கும்போது ஒரு குழந்தைய யாராவது கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே பல ஸ்டோரியில் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு அந்த குழந்தைகள் கத்தி கதறி ஹெல்ப் கேட்கணும். பட் இந்த கேஸில் காரா ராபின்சன் கூட அதை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவன் கையில் ஒரு துப்பாக்கி வச்சுருந்தா, ஒரு ஆயுதம் வச்சுருந்ததுனால அவங்க கத்தி உதவி கேட்க முடியல. பிகாஸ் அவன் சுடுறது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இன்கேஸ் பொது வெளியில் யாராவது ஒருத்தவங்க குழந்தையை கடத்த வரும்போது அவங்ககிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த குழந்தை கத்தி உதவி கேட்கலாம். அப்படி கத்தும்போது சுற்றி இருக்கவங்க நிறைய பேர்ட்டு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு சினாரியோ வரலாம். சரி, இப்போ அவன் கையில் ஒரு கத்தி வச்சுருக்கான், ஒரு துப்பாக்கி வச்சுருக்கான். அப்போ போய் நம்ம கத்தி உதவி கேட்டால் அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்போ கத்தி உதவி கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயமும் இருக்கும், பதட்டமும் இருக்கும். பட் அந்த சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஆயுதத்தை ஃபஸ்ட்டு அதை எப்படி அவங்ககிட்ட தட்டி விடணும். அவன் கவனக்குறைவாக இருக்கும்போது கையில் துப்பாக்கியோ கத்தியோ வைக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ஆயுதத்தை அவங்ககிட்ட கீழே தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்தி உதவி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு சினாரியோ எடுத்துப்போம். இப்போ ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே தனியாக இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ளே புகுந்து ஒருத்தன் கடத்த வர்றானா, அப்போ அந்த குழந்தை தொண்டை தண்ணி போக கத்துனா கூட சுற்றி உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா கத்துறதுல எந்த பலனும் கிடையாது. பட் அந்த டயத்தில் அந்த குழந்தை என்ன மாதிரி ஒரு விஷயத்தை ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படின்னா 2 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தன்னோட பற்களை தான் ஆயுதமாக பயன்படுத்தமா. இப்படி கட்டி பிடிச்சி அந்த குழந்தைய கடத்திட்டு போகும்போது அந்த குழந்தை கடிச்சு வைக்கணுங்கிறாங்க. ஸோ தன்னோட உடம்புல எவ்வளவு முழு பலமும் இருக்கோ அதை பயன்படுத்தி அந்த கடத்தல்காரனோட கையையோ காலையோ எது அக்சசபிளாக இருக்கோ கடிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் கையில் இருக்க விரல் நகங்களை வச்சு உடம்பு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பிராண்டி விடும்போது அப்போ அவனுக்கு ஒரு சின்ன வலி வரும். அப்போ இவங்களை கொஞ்சம் அவன் ஃப்ரீயாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டயத்தில் ஓடி வந்து வெளியில் வந்து கத்தி உதவி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சுற்றி யாரும் இல்லை அப்படின்னா தன்னோட பற்களையும் விரல் நகங்களையும் தான் ஆயுதமாக பயன்படுத்திக்கணும். அவனை அட்டாக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு ஓடி வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணணுங்கிற மாதிரி தான் இந்த 2வது சினாரியோவில் சொல்கிறாங்க. இப்போ ஒரு 3வது சினாரியோ எடுத்துப்போம். நிறைய கேஸில் என்ன மாதிரி நடக்குன்னா, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு நடந்து வர்ற வழியில் தான் நிறைய பேர் கடத்திட்டு போவாங்க. அப்படி ஒரு குழந்தை நடந்து வர்ற வழியில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயாவது நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் கடத்திட்டு வரும்போது கண்டிப்பாக நான் முதல் சினாரியோவில் சொன்ன மாதிரி குழந்தைகள் கத்தி உதவி கேட்கணும். பிகாஸ் நான் நிறைய கேஸில் படிச்சிருக்கேன். ஒரு குழந்தையை கடத்துறவங்களுக்கு 2 விஷயந்தான் பெஸ்ட்டான இடம். அந்த குழந்தைய வீட்டில் பல நாட்கள் நோட்டமிட்டு அந்த குழந்தை வீட்டிலேருந்து வெளியில் வந்து தனியாக எங்கே விளையாட வரும்போது கடத்தலாம். 2வது அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு வெளியிலேருந்தே மானிட்டர் பண்ணி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகுது, வருது, தனியாக வருதா, இல்லை அவங்க அப்பா அம்மா யாராவது கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை எந்த பாதையில் நடந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ராக் பண்ணி கடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிற வழில கடத்தப்பட்டால் கத்தி உதவி கேட்குறோம். அதை விட இன்னொரு வித்தியாசமான ஒரு டிப்ஸு கூட சொன்னாங்க. எப்போவுமே ஸ்கூல் பேக்கில் ஒரு விசிலை கூட வச்சுக்கலாங்கிறாங்க. ஜஸ்ட்டு சைடில் ஒரு விசிலை தொங்க வருதோ இல்லை அந்த ஒரு ஜிப்புக்குள்ளே ஒரு விசிலை வச்சுட்டு இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆபத்து வருது அந்த குழந்தையோட கத்த கூட முடியலனா அந்த விசிலை எடுத்து பயங்கரமாக ப்ளோ பண்ணால் மற்றவங்களோட அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 4வது ரொம்ப ஒரு காமனான சினாரியோவில் குழந்தைகளை எப்படி கடத்துவாங்கன்னா, இப்போ ஒரு 3-4 குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, காரில் வந்து நிற்பானுங்க. அந்த குழந்தைகள்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரியோ வலி கேட்குற மாதிரியோ சாக்லேட் கொடுக்குற மாதிரியோ கூப்பிடுவாங்க. எப்போ அந்த குழந்தை வந்துச்சோ டக்குன்னு டோரை திறந்து அந்த குழந்தைய இப்படி உள்ளே இழுத்து போட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் அந்த குழந்தைகள் தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 10 செகண்ட் தான் சான்ஸ் கிடைக்கும். அந்த குழந்தைய உள்ளே பிடிச்சி இழுத்து போட்டவனை ஃபஸ்ட் அந்த குழந்தைகள் என்ன பார்க்கணுன்னா, அந்த டோர், அதாவது காரோட டோரோட நாப்பு எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணுமா, அதை தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணுமா. இவன் உள்ளே இழுத்து போட்டால் நம்மளை கடத்திட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சவனை ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி பார்க்கணும். காரோட கதவுகள் எங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கணும்.
கடத்தல்காரங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைய உள்ள கடத்தினதுக்கப்புறம் கார் டோரை லாக் பண்ணிவிட்டு அவன் டிரைவர் சீட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி டிரைவர் சீட்டுக்கு மூவ் ஆகிறப்ப இந்த குழந்தைக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைத்தை யூஸ் பண்ணி ஏற்கனவே இவங்க கவனமாக நோட் பண்ணி வச்சு அந்த காரோட லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க தப்பிச்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் 2-3 பேர் வந்து கடத்திட்டு போனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துச்சு அப்படின்னா காருக்குள்ளே உள்ளே போகும்போது டோர் கதவு அந்த எங்கே இருக்குது, அதோட லாக் எங்கே இருக்குது, பிகாஸ் நாளைக்கு கடத்திட்டு போகிறப்ப வேறு ஏதோ ஒரு இடத்துல தப்பிச்சு போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா கூட ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு தள்ளிட்டு கதவை திறந்துட்டு போகணும். அதுக்கு எல்லாத்துக்குமே மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா காரா ராபின்சன் பண்ண மாதிரி பெட்லேருந்து அவங்க எந்திரிச்சு பெட்ரூம் கதவை மாஸ்டர் அந்த மெயின் டோரை திறக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் ஒரு பிளான் வச்சுக்கிட்டாங்க. ஐ ஹேவ் ஒன்லி 5 செகண்ட்ஸ், அதுக்குள்ளே இந்த 2 கதவை திறந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளவராக திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஓகே, இந்த காரா ராபின்சனோட வழக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆபாசமும் கிடையாது, வன்முறையும் கிடையாது. தாராளமாக இந்த கேஸோட 2 பார்ட்டையும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கோ இல்லை உங்களோட நலம் விரும்பிகள் யாருக்கு வேணாலும் போட்டு காமிங்க. அப்படி வீடியோ போட்டு காமிக்க முடியாட்டா கூட பரவாயில்ல, நான் கடைசியாக சொன்ன அந்த 4 சினாரியாவும் உங்கள் குழந்தைகள்கிட்ட ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அவங்க மனசில் பதிகிற ஒரு விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உயிரை காப்பாற்றுறது கூட உதவியாக இருக்கலாம். இந்த காரா ராபின்சனோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன் பாய்.